எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சிவா மோட்டோ விலாக்ஸ். ஏற்காடு சோலர் டிரைவ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா எப்படி சென்னை டு ஏற்காடு ஹில் டிரைவ் போயிருந்தன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க சோலர் ரைட் பார்ட் 1 இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் பாருங்கள். இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நிறைய கவர் பண்ணியிருப்பேன். பீக்கு பார்க், பக்கோடா பாயிண்ட், போட்டிங், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்வாயின் டெம்பிள், இங்கெல்லாம் நான் போயிருந்தேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், அதனால் பொறுமையாக பாருங்கள். ஒரு பிளேஸ் உங்களுக்கும் நான் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் பீக்கு பாயிண்ட் ஒரு அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார் எடுத்து பீக்கு பாயிண்ட் என்னோடய லொக்கேஷன்லேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் காட்டிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நான் ரூம்லேருந்து கார் எடுத்துகிட்டு பிக்கப் பார்க் ஒரு 9:40 அந்த டைமுக்கு ரீச் ஆனால், நீங்கள் மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாக ரீச் ஆனீங்கன்னா நீங்கள் நிறைய பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு வரலாம். வெயில் வாங்க பிக்கப் பார்க் போகலாம். என்ட்ரன்ஸ் ரீச் ஆனால் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 300, கிட்ஸுக்கு வந்து 200. நான் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்ததால் எனக்கு கூப்பன் கொடுத்தாங்க. நான் என்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ணன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கூப்பன் கொடுத்ததால எனக்கு 270 ஆகிடுச்சு. நான் அந்த கூப்பன் காட்டி ஒரு 270 பே பண்ணிட்டு நான் என்ட்ரன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. இந்த லுக்கு, அந்த டைமிங், நான் போன டைமிங் எல்லாம் எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து அதிகமான வெயிலும் இல்லை, கம்மியான வெயில், மாடரேட்டாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் ஃபீடிங் எல்லாம் இருக்குது. நீங்கள் இது பே பண்ணீங்கன்னா டிக்கெட் பே பண்ணணும் இதுக்கு மட்டும் தனியாக. அதனால் நான் வெளியிலேருந்தே பார்த்தேன். இதுக்கு அவங்க ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கு ஃபீட் பண்ணாலும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். இங்கே நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சோலோவாக போனாலும் நல்லாயிருக்கும், ஃபேமிலியாக போனாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஒரு அனிமல் லவர் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாச்சூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவ் இமேஜ் பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹார்ஸ். இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சைக்கிள். இது வேணா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேர்ட்ஸ் பார்க் போக சொன்னாங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் பார்க் பார்க்கணுன்றதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேர்ட்ஸ் பார்க் வந்து போக ஆரம்பிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது பேர்ட்ஸ் பார்க் எல்லாமே நீங்கள் தனித்தனி என்ட்ரி எதுவுமே எடுக்க தேவையில்ல. எல்லாமே வந்து உங்களுக்கு டைரெக்டாக காட்டுவாங்க. உங்களுக்கு டாக்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும் டைரெக்டாக காட்டுவாங்க. சிலதுக்கு மட்டும் ஒரு ₹50 அந்த பப்பி டாக்ஸ் மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது உள்ள போனீங்கன்னா வெளியில நிறைய பேர்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போக ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா இவங்க கால் வந்து டிப் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதனால நான் ஸ்ட்ரெயிட்டா கால் வந்து டிப் பண்ணிட்டு வந்தேன். நான் என்ட்ரன்ஸ்ல கொடுத்த டிக்கெட்டை இங்கே காமிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள அலோவ் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டா நான் கேட்டு திறந்து நம்ம உள்ள போனோம். உள்ள போய் பார்த்தா செம்மையா இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்திட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம நடந்து போனோம்னா நிதானமா நம்ம ஒரு பேர்ட்ஸா பார்க்கலாம் என்னென்ன இருக்கு. ஒரு பேர்ட்ஸா பார்த்துட்டு நம்ம பொறுமையா போயிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருந்தாங்க. அதை நம்ம இது பண்ணிட்டு உள்ளே போனால் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துருக்கு. ஒரு கிளி பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுன்னு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 கிளி ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக வாக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு 2, 3 கிளி வந்து வர ஆரம்பிச்சிச்சு என் கையில். பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரு 4, 5 கிளி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா. ரொம்ப ஒர்த்தாகவும் இருந்துச்சு இந்த பேரட் பார்க்குறது.
பாருங்க எவ்வளோ கிளி நம்ம கையில் வருதுன்ட்டு. நம்ம ஃபுட் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் கிளிக்கு. அப்படியே இந்த கிளிங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த கிளிகள வச்சுட்டு பார்த்தா, இந்த ரெட் கிளி பார்த்தேன். கீழயே இறங்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ கீழ இறங்கிச்சு. அது நம்ம மேல ஏறி உட்காந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட குடுத்துட்டு, இந்த ஒயிட் பேரட் எடுத்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாவும் நல்லா இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு இந்த கிளி. நல்லா இந்த கிளி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, மக்காவு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளி வாக் பார்த்தோம். அதையும் ஒரு வீடியோ போட்டுட்டு, ஸ்ட்ரெயிட்டா வெளில போனா சைபீரியன் ஹஸ்கின்னு ஒரு டாக் இருந்துச்சு. அது உள்ள அலோவ் பண்ணாங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாக் பெருசா இருந்துச்சு. அந்த டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இருந்துச்சு நம்ம கூட. அதனால போய் நான் கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, அந்த டாக் கூட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்கிய போய் பார்க்கலான்னு இருந்தேன். ஹஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டயர்டா இருக்கு போல. கூப்பிட்டேன் வரல. ஸோ அவங்ககிட்ட கேட்டேன். அது கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். வேணாம் அத ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, நம்ப ஹஸ்கிய ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமல் இருக்க பிளேஸ்க்கு போலான்னு பார்த்தோம். கேமல் கொஞ்சம் ஃபுட் ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு நின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். பார்த்தீங்கன்னா, அதுவும் கரெக்ட்டா நம்மளுக்கு லுக் குடுத்துச்சு ஃபோட்டோக்கு. அதனால இந்த கேமல் கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கோட்ட போய் பார்த்தோம். இந்த கோட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாரியே நின்னுட்டு இருக்குது. மேல ஏறினா போஸ் குடுக்குற மாரி. லைட்டா மூவ் ஆவுது. அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரிச்க்கு இதுவும் நல்லா இருந்துச்சு. இதுக்கும் ஃபுட் ஃபீட் பண்ணேன் ஆக்சுவலா நானு. எல்லாம் ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத ஒரு அந்த பெரிய ஆஸ்ட்ரிச்சும் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரேசில் மங்கி. இந்த பிரேசில் மங்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மால் சைஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 16 டூ 20 சென்டிமீட்டர் டால் தான் இது வளருமே. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 320 கிராம்ஸ் தான் இருக்கும். இதுதான் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது ஒரு சின்ன மங்கின்னு சொல்லலாம். டைனி மங்கி. இதுக்கு பார்த்தீங்கன்னா, விளையாடுறதுக்கு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் எனக்கு என் மைண்ட்ல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தோணுச்சு. மங்கி வந்து இவ்வளோ டைனியா இருக்குமான்ட்டு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ண ட்ரை பண்ணேன் கேமராவ பாருங்க. எவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்குதுங்கன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புறாக்கள். புறாக்கள்ல பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் புறாக்கள்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரே ஒரு புறா டைப் தான் இது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஊர்ல பார்க்குற ஆக்சுவல் புறாஸ் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ஒரு கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா இருக்கு. இது பார்த்தா கிங் பீஜான்னு சொல்லுவாங்க. இந்த புறா பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவும் தல கொண்ட வச்சுன்னு அழகா இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு பேரும் வந்து அந்த போர்டுல இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்ல நெறைய பேர்ட்ஸ் வந்து இருக்கு. நீங்க நிதானமா டைம் வந்து ஒரு ஹால்ஃப் டே தாராளமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் இருக்கிற இடத்துக்கு போனோம். கோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நார்மல் கோட் மாரி தெரியாம. நெக்ஸ்ட் டாக் போனோம். இந்த பப்பி டாக்ஸ் மட்டும் ஒரு ₹50 வாங்குனாங்க பார்க்கறதுக்கு. இதுல ரொம்ப டைம் நெறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல உள்ள போயிட்டு ஏசி போட்டிருந்தாங்க இது உள்ள. இது பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்ஸ் வந்து இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. இங்க சேலும் பண்றாங்க. நான் கேட்ட ஒரு டாக் எவ்வளோன்ட்டு ஒரு 12,000 சம்திங் சொன்னாங்க. நீங்க வேணுமானா கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த டாக்ஸ் ஏதாச்சும் வேணுமானா கூட. நான் நெறைய அந்த டாக் கூட நெறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நெறைய டாக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாவே இங்க பழகிச்சு. இந்த டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாவே இருந்துச்சு. சரி அத கொஞ்சம் கொஞ்சிட்டு போலான்னு இருந்தேன். எல்லா நானும் கூடயே அந்த டாக்ஸ் கூடயே உட்காந்துட்டேன். உள்ள போயிட்டு. இந்த டைம் ரொம்ப டைம் பாசிங்கா இருந்துச்சு. இந்த ஒரு பிளேஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா. அப்படியே அந்த டாக்ஸ் எல்லாம் கொஞ்சிட்டு டைம் போறதே தெரியல. இன்னும் ஒரு டாக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன டாக் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும்போது. பட் அத டச் பண்ணா டென்ஷன் ஆயிடுது. அதனால வந்து அத ரொம்ப டச் பண்ண தேவையில்லன்ட்டு, அ பாருங்க எவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார்ன் ஸ்னேக். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெட் ஸ்னேக் தான். இத நம்ம ட்ரை பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம மேல வச்சாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் இது கொஞ்சம் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த ஸ்னேக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட மூவ்மெண்ட்ஸ் பாருங்க.
இது ஒரு பெட் ஸ்நாக்ஸ் தான். இது நான் பினோமியஸ். விஷத்தன்மை நல்லது. இது கடிச்சா விஷம் ஏறாதுன்னு போட்டிருந்தாங்க. இது ஒரு பெட் ஸ்நாக் தான். அதனால இத போட்டுட்டு, இதுவும் வந்து இதுக்கெல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்ல. கிட்ஸ் பார்க் உங்க குழந்தைங்க போனா விளையாடிட்டு, ஷாப் இருந்துச்சு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் யூனிக்காவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டியாவும் இருந்துச்சு. ஓரளவுக்கு ரீசனபிள் பிரைஸ் தான். நான் ஒரு 2, 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன் இங்கருந்து வீட்டுக்கு. நீங்க வேணா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க இங்க ஒரு சின்ன ஷாப் இருக்கு. இதுல வேணா நீங்க ஏதாச்சும் ரோல்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு, நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் பார்த்தீங்கன்னா, பக்கோடா பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பக்கோடா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு அமைதியான வியூ. கொஞ்சம் கடைங்க இருந்துச்சு. அங்கெல்லாம் போயிட்டு ஒரு சின்ன வரும்போது சின்ன பர்ச்சேஸ் போட்டேன். உங்களுக்கு வேணா பார்த்து உங்களுக்கு ஏதாவது பொருள் புடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. எனக்கு கொஞ்சம் யூனிக்கான பொருள் சில இருந்துச்சு. அதனால அந்த பொருள் வாங்கிட்டு போனேன். இந்த பக்கோடா பாயிண்ட்டுக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடையாது. டைரக்ட்டா போயிட்டு நீங்க அந்த வியூ பார்க்கலாம். வியூ பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்காடோட ஒரு ஹில்ஸ் வியூ உங்களுக்கு அழகா தெரியும் பார்க்கறதுக்கு. அந்த அந்த இதில போய் ஏறி பார்க்கறதுக்கு அந்த பாயிண்ட்ல போயிட்டு, மேல இருந்து பார்த்தா ரொம்பவே நேச்சர் அந்த ஆஃப்டர்நூன் கிளைமேட் கொஞ்சம் சில்லாவும், கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு இந்த பக்கோடா பாயிண்ட்டு. இந்த பக்கோடா பாயிண்ட் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஃபோட்டோஸ் காட்டும். இந்த ஒரு வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கில பார்த்தா இன்னமும் உங்களுக்கு அந்த கோல்டு கிளைமேட் இன்னும் நல்லா விசிபிலிட்டி இருக்கும். நல்லா இந்த கிளைமேட் இந்த மலைய நீங்க மேலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு பசிச்சு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, இங்க செல்வம் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. அதனால இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க விசிட் பண்ணுங்க. இதுல பிரியாணி எல்லாம் நல்லாருக்கும். நான் வந்து ஃபிஷ் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஷேர்வாயின் டெம்பிள்குள்ள போனோம். இது ஒரு பெருமாள் டெம்பிள். இங்க போயிட்டு டெம்பிள் பார்த்துட்டு அந்த வியூல பார்த்தீங்கன்னா, ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. 2, 3 வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட் ஓகே தான். இன்னும் சில் கிளைமேட் போனா இன்னும் நல்லாருக்கும். ஆனா எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வியூ பாயிண்ட்டு. அதெல்லாம் போயிட்டுமே எல்லாம் ஏறி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்ன பிளான் பண்ணேன்னா, போட்டிங் போலான்னு பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட் கார் எடுத்துட்டு போட்டிங் மூவ் ஆகலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் போட்டிங் போயிட்டேன். போட்டிங் என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா, 5 to 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ்க்கு 10, சில்ட்ரனுக்கு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு போட்டிங் வந்து பெடல் போட்டிங் வந்து 2 சீட்டர் வந்து 200, 4 சீட்டர் வந்து 300, 8 சீட்டர் வந்து 700. அது போட்டிங் பொறுத்து டிஃபர் ஆகும். எனக்கு ஒருத்தவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன் நானு. அங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. பீக்கு பார்க்ல. அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு, அவங்க கிட்ஸ் கூட்டு வந்தாங்க. நானும் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு போட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து கிளவுட்ஸ் வந்து நெறைய வந்து க்ளோஸ் ஆயிட்டு, லைட்டா மழை தூர்ற மாரி. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, போட்டிங்கே போ முடியாதுன்னு நெனச்சேன். ஆனா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, போட்டிங் அலோவ் பண்ணாங்க. போட்டிங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தூறல் வர ஆரம்பிச்சுச்சு பாருங்க. மழை தூறிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம போட்டிங்க விடக்கூடாதுன்ட்டு போட்டிங் வந்து இங்க ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நேச்சுரலா உருவாக்கப்பட்ட பார்க். நேச்சுரலா இந்த லேக் வந்து இருக்கு. இது வந்து மேன்மேட் லேக் கிடையாது. நேச்சுரலா ஃபார்ம் ஆன லேக். அதனால இந்த ஏலகிரி, இந்த ஏற்காடுல பார்த்தீங்கன்னா, போட்டிங் தான் ரொம்பவுமே நல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த போட்டிங். அதனால போட்டிங் ட்ரை பண்ணேன். அந்த பெடல் போட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்க்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் ட்ரை பண்ணலான்னு போனேன். ஸ்ட்ரெயிட்டா கார வந்து என்னோட ரெசார்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு, பாப்பி ஹில்ஸ் போலான்னு பார்த்தேன். அதனால நான் வாக்லயே போயிட்டேன். வாக்லயே போகும்போது இதுல வந்து நெறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் உள்ள. ஸ்லோவா வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இதுல வந்து நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பஞ்சி ஜம்பிங், சைக்கிளிங், கிட்ஸுக்கான விளையாட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப த்ரில்லா இருந்தது ஜெயின்ட் ஸ்விங்கு. ஜிப் லைனும் கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்கும். நான் ஒரு 3 ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணியிருந்தேன் இங்க. இங்க கார் பார்க்கிங் இருக்கு. எனக்கு ரெசார்ட் பக்கத்துல இருந்ததால நான் வாக்லயே வந்துட்டேன். கார் பார்க் பண்ணீங்கன்னா, பைக்கு 10, காருக்கு 20 நீங்க பே பண்ணிட்டு, ஸ்ட்ரெயிட்டா நீங்க உள்ள போலாம். ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சுட்டோம். என்ட்ரன்ஸ் வாக் பண்ணிட்டு இருக்கோம். வெளில ஷாப் இருக்கு. ஏதாச்சும்னா நீங்க சாப்பிட்டுட்டு உள்ள போலாம். மோஸ்ட்லி வந்து நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஹைட்ரேட்டடா இருக்கணும். இங்க ஆக்டிவிட்டீஸ் நெறைய பண்றீங்க. அதனால முடிஞ்சா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க. முடியலன்னா, இந்த ஆக்டிவிட்டிய இது பண்ணாதீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பஞ்சி ஜம்பிங் வந்து
80க்குள்ளே இருக்கணும் வெயிட் பார்த்தீங்கன்னா. சைக்கிளிங் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 75 அந்த ரேஞ்சில் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது இங்கே போட்டிருப்பாங்க. இதில் பாருங்கள் ரோலர் கோஸ்டர், ஜிப்லைனு, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதுக்கான பேக்கேஜஸும் இவங்க காம்போவாக கொடுக்குறாங்க. நீங்கள் கிட்ஸ் காம்போனா கிட்ஸ் காம்போ வாங்கிக்கலாம். அந்த டேரிஃப் வந்து நீங்கள் பார்த்துட்டு எது வேணுமோ அதை நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பால் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பக்கத்தில் இதுன்றதுனால இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ட்ரி போயிட்டு பார்த்தேன் என்ன ட்ரை பண்ணலான்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா 3 ட்ரை பண்ணியிருந்தேன். ஜிப்லைன் ஃபஸ்ட்டு. ஜிப்லைன் போகும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ஹைட் இருக்கும் ஏறிட்டேன். பட் இறங்கும் போது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இறங்கலாமா வேணாமா இறங்கலாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறேன். ஃபைனலாக போய் குதிச்சிடலான்னு ஒரு குதிச்சேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஜம்ப் பண்ணி போயிட்டேன் ஜிப்லைனில். ஜிப்லைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் ஜிப்லைன் ரொம்ப நல்லா போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக நினச்சேன் இது ஒரு சாதாரண பைக் மாதிரி தானே இருக்குதுன்னு நான் நினச்சி. ஆனால் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நார்மல் பைக் மாதிரியே இருக்கும். ஆனால் இது என்ன சேலஞ்சுன்னா இங்கே ஆஃப் ரோடில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பைக்கை திருப்ப முடியாது. ஒரு மேடு பள்ளத்தில் ஒரு பைக் எப்படி ஓட்டணுன்றதை அவங்க அந்த ரோட் பார்க்கும்போது சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் நான் ஓட்டும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகினேன். ஏன்னா ரொம்ப நம்ம நார்மல் பைக்கெல்லாம் அசால்ட்டாக திருப்போம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் நான் ஓட்டினது ஃபஸ்ட் டைம். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப திரும்பும்போது உழுமான்றது ரொம்ப ஸ்டக் ஆகி தான் போனேன். நான் கொஞ்சம் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் போச்சு. இருந்தாலும் இந்த பைக்கில் நிறைய லேர்ன் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு மேடு பள்ளத்தில் எப்படி போகலான்றது இந்த பைக் ஓட்டின மூலிமா தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே கிட்ஸும் அலோவ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜெயின்ட் ஸ்விங் கூட இருக்குது. ஜெயின்ட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லாகவே இருக்கும். நீங்கள் ஒரு 3 பேர் போனீங்கன்னா இந்த ஜெயின்ட் ஸ்விங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் நான் வந்து தனியாக போனது ஜெயின்ட் ஸ்விங் நான் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது ட்ரை பண்ணேன் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் இந்த பால் ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப வந்து சுற்றும்போது பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொட்டேட் ஆகும். அதையும் நம்ம வந்து மைண்டில் கொஞ்சம் தெரியும். இது ரொட்டேட் ஆகுது, பாடி ரொட்டேட் ஆகுது. ஏன்னா வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இந்த பால் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் மூவ் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம உட்காந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம விழுற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஏன்னா பால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் தேவை. ஏன்னா பாலை வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே முடிஞ்சிட்டு ஒரு சுகர் கேன் ஜூஸ் வெளில எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்பணும். அதனால் வந்து போயிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வெக்கேட் பண்ணோம். அதனால் ரூமுக்கு போயிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் கிளம்பலான்னு இருந்தேன். இதுதான் நான் தங்கியிருந்த ரெசார்ட். இது பார்த்திங்கன்னா ப்ரீமியர் இந்த ரெசார்ட்டில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஃபுட் வேணால் அவங்களே வாங்கி தந்துடுறாங்க. நான் அந்த கேஸ் ஷார்ட்டேஜ்னால ஃபுட்டும் அவங்களால செய்ய முடியல. பட் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து இங்கே இருக்க மேனேஜரும் நல்லா பேசினார். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிக்டாக் கேம், செஸ் கேம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க. ஷெட்யூல் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து இங்கே விளையாடலாம். உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்கு பார்க் வந்து பாப்பி ஹில்ஸ்க்கும் கூப்பன் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த ரெசார்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசார்ட்க்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் நான் லஞ்ச் எங்கே சாப்பிட்டேன் அதோட ரெஸ்டாரண்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேப் லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு என்னோட நன்றி. இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.